Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 810 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபியை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வந்தாங்க. லூஃபி கிட்ட நம்ம நம்பி எவ்வளவு சொன்னாலும் அவன் அசைற மாதிரி இல்ல, அங்கேயே சண்டைக்கு நின்னே தீர்வேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். பாவம் பையன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். வர்றவங்க வேற மனுஷன்னு சொல்லிக்க எந்த ஒரு தகுதி இல்லாம கர்ண கொடூரமா இருக்காங்க. எப்படித்தான் சண்டை போட போறானோ தெரியல. ஒருத்தன் என்னடான்னா முழு பூசணிக்காவ 3 நாளா வச்சு முழுங்கினவ மாதிரி இருக்கான். இன்னொருத்தன் என்னடான்னா முலாம்பழ கொட்டைய மூக்குக்குள்ள வச்சு உறிஞ்சவ மாதிரி இருக்கான். இப்படிப்பட்ட கேஸுகளை தான் நம்மளால ஹேண்டில் பண்ண போறான். செஸ் போர்ட்லயாச்சும் மொத்தம் 32 பீஸ் தான். ஆனா இங்க வருதுங்க எக்கச்சக்கமா வருதுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது பிக் மாம் எவ்வளவு காண்டா இருக்கான்னு. கண்டிப்பா இவங்க 3 பேர்த்தால சமாளிக்க முடியாது. சோ லூஃபி 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கன்னு கத்துவானா. இதாண்டா சாக்குன்னு சொல்லி அந்த மரம் அடிச்சு போராட்டாங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிரும். அதுல தானே நம்பி இருக்கா. அட ஓடாத நாயே நில்லுன்னு சொன்னா அந்த மரம் கேட்கவே கேட்காது. சரி ஒரு வழியா இவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க. அங்க பாருங்களேன், பெரிய செஸ் காயின் சின்ன செஸ் காயின் அழிய எல்லா வெரைட்டிலயும் இருக்காங்க. சே, மொத்த படையை நம்ம தலைவன் சிங்கிள் ஹேண்டடா எடுத்து நிக்கிறான் பாருங்க. இதுல வேற கன்ஃபர்மேஷன் நீதான் லூஃபி ஆடான்னு. இத்தனை பேர் வந்துமே அவங்கள பார்த்தும் அசராம நிக்கிறான்ல, அதுலதான் அசந்து போயிட்டாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கும் போதே கரெக்டா சொல்லுவானுங்க அவனோட காலங்க நடுங்கிட்டு இருக்குன்னு. அதாவது பயத்துல இல்ல, நிக்க முடியாம. தனியால எப்படி இவன் மட்டும் நிப்பான்? ஒருவேளை அந்த பெரிய மரமும் இவனுக்கு சப்போர்ட் இருக்குமோன்னு ஒரு டவுட். அது ஐயோ என்னையா உள்ள சேர்க்கறீங்கன்னு பிச்சுக்கிட்டு ஓடும். அவனுக்கு காண்டு என்னன்னா, இந்த நியூ ஜெனரேஷன் ஆளுங்க தான் ஸ்வீட் ஜென்ரல்ஸான 4 பேர்த்துல 2 பேர்த்த காலி பண்ணிருக்காங்க. அதுலயும் இப்ப யாருமே அசைக்க முடியாத கிராக்கரையே போட்டு நம்மால பொழந்திருக்கான். எங்க பிரதரை நீ எப்படி அடிக்கலாம், உன்னை சும்மா விட மாட்டோன்னு கொலை வெறியில தான் பேசுவாங்க. இப்போ இவன் மட்டும் தனியா எப்படி இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்க மாட்டான். கூட சப்போர்ட்டுக்கு என்ன எக்கச்சக்க பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க? உண்மையை சொல்லுன்னு கேட்டாடா, அதெல்லாம் முடியாரா, என்ன கிண்டனமோ கிண்டிக்கிங்க நீருவான். அப்ப ஒரு தடிமாட்டு பைய ஓங்கி அடிக்க வருவான். அதுவும் ஹாக்கி பவரோட. லூஃபி ஜஸ்ட் காண்டாகி வயித்துல ஒரே பஞ்சு வந்த வேகத்துல ரிட்டர்ன் போய் விழுவான். இப்படி ஒரு அடி அடிப்பான்னு எவனும் எதிர்பார்க்கல. ஏன்னா அடிச்ச ஒரே அடியில அவன் காலி. நான் தாண்டா அந்த பிஸ்கெட் மண்டை காலி பண்ணேன். முடிஞ்சா வந்து என்னை தொட்டு பாருங்கடா கொய்யாலைகளாமா. சரி ரைட்டு, இன்னைக்கு இவனை நசுக்குன்னு நசிக்கிற வேண்டியதான்னு சொல்லி மொத்த கூட்டமும் வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருங்க. லூஃபி எப்படி அடிப்பான்னு தனியா சொல்ல வேணும். கம் பசூக்கா கேட்லிங்க அது இதுன்னு சொல்லி செகண்ட் கியர் எடுத்து வெளுத்து கட்டுவான். அவனுக்கு அம்பெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆவான். அதுலயும் இதுல புதுசா என்ன அட்டாக் தெரியுமா யூஸ் பண்ணுவான்? உடம்பு ஃபுல்லா காத்த ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே திருகி ஆய் வழியா காத்த ரிலீஸ் பண்ணிக்கிட்டே ஒரு ரொட்டேஷனை போடுவான். அது அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியவே கிரியேட் பண்ணும். அதுலயும் சிக்கி ஏகப்பட்ட பேர் தெரிச்சிருவாங்க. இங்க நமி அந்த மரத்துக்கிட்ட ரிட்டர்ன் போ, நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவ்வளவு கூட்டு பாப்பா. ஆனா அந்த மரம் ஐயோ நான்லாம் வரமாட்டேன், நீ வேணா போய் சண்டை போட்டு எக்கேட கெட்டு போ, என்னால எல்லாம் முடியாது நீரும். அப்படியே கட் பண்ணா போன பாட்டுல சஞ்சய் கிட்ட புட்டிங் தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்தால, அவன் நம்ம ஆளுகளுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது, அவங்க அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவா. ஆனா சஞ்சய் தான் அவளால கூப்பிட்டு போக முடியலையே. அந்த டமையோ பையன் ட்ரெஸ் எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்லி அவளை அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டான். நான் சொன்ன வாக்கை என்னால காப்பாற்ற முடியல, அவங்க எல்லாம் இப்ப டேஞ்சர்ல இருப்பாங்க, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. இப்பதான் சஞ்சய்க்கே புரியுது இவ்வளவு சர்வைலன்ஸை தாண்டி எப்படி இவங்க இவ்வளவு தூரம் வந்தாங்கன்னு. எல்லாம் புட்டிங்க பார்த்த வேலை. அவன் சொல்லிடுவான், நீ என்னதான் என்னைய கூப்பிட்டு போனாலும் நான் அங்க வரமாட்டேன், அதனால நீ கவலைப்படாத. அவ உடனே பதறுவா, ஐயோ நீங்க இந்த இன்விடேஷன் கல்யாணம் இதெல்லாம் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், எல்லா தப்பையும் நான் ஏத்துக்கிறேன், நீங்க வேணா எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க, நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படி எப்படின்பா. ஆனா எங்கத்தான் அவன் தப்பிச்சு போக, இந்த தீவை விட்டு தப்பிச்சானா அந்த பிரேஸ்லெட் விட்டுச்சு அவன் அங்கேயே செத்துருவான். எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. லாக்கும் போட்டாச்சு, பிளாக்மெயிலும் பண்ணியாச்சு, ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் போவான்? இதெல்லாம் சொன்ன உடனே அவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. அட கொடுமையேன்னு. இப்ப இதோட சாவி யாருகிட்ட இருக்குன்னா பிக் மாம் கிட்ட. அதை எடுக்கணும்னா அவளை தோக்கடிக்கணும். அது என்ன அவ்வளவு ஈஸியான வேலையா? போன உடனே கண்ணுல மண்ணலி போட்டு காலவாரி விட்டு காரி துப்பிட்டு சாவி ஆட்டைய போட்டு வர்றதுக்கு என்ன அந்த புட்டிங் தான் அடிக்கடி ஐயோ அப்படின்னு கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பான். அதாவது பதறாலாமா, அதாவது ஷாக் ஆகறாலாம் கேட்டு. இந்த ஆப் எல்லாம் முன்னாடியே சொருகியாச்சுமா எனக்கு. என் பிரதர்ஸும் என்னைய போட்டு செதுக்கி எடுத்துட்டானுங்க. இந்த இடத்துல எனக்குன்னு நம்பிக்கையா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில வீக்கத்தை கம்மி பண்றதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போட்டிருந்தானே, அதை அப்படியே உருவான். மூஞ்சு பூரா கண்ணா பின்னாடி வீங்கி போய் இன்னும் அப்படியே தான் இருக்கும். என் மூஞ்ச பாரு, நல்லா பாரு. என் பிரதர்ஸ் சொல்ல போன ரத்த சொந்தம் அவனுங்களே எப்படி அடி அடின்னு அடிச்சு மூஞ்ச பணியார மாதிரி வீங்க வச்சிருக்கானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் தான். என்ன கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. என்னதான் நான் ராயல் ஃபேமிலியில பிறந்தேன்னு ஹாப்பியாவே இருந்தாலும் நான் என்னைக்குமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை. அந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். அதனால்தான் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், இந்த கடல்ல எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி சின்ன வயசுலயே என் ஃபேமிலியை விட்டு எனக்கான ஒரு இடத்தை தேடி அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஆனா அங்கேயும் ஒரு பஞ்சாயத்துன்னு பயங்கரமா கடுப்பாவான். ஏன்னா இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை கன்ஃபார்மா கொன்றுவாங்க அப்படின்னு அவன் பயப்படுறான். ஆனா நம்மளால கொல்ல முடியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஈஸ்ட் ப்ளூல அவனோட அப்பாவான ஜெஃபையும் கொன்றுவாங்க. ஐ மீன் வளர்ப்பு அப்பா.
இவன் மேல இவனுக்காண்டி உண்மையான அன்போட இருக்கிறது அவரு மட்டும்தான். அவரு மேலயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலயும் கைய வச்சு அவங்கள காலி பண்ண போறாங்கன்னு தெரியும் போது எப்படி இவனால எதிர்த்து போராட முடியும்? அதனாலதான் அடங்கிட்டான். கால் வைக்கிற இடத்துல எல்லாம் பண்ணி வெடி வச்சா, ஐ மீன் கண்ணி வெடி வச்சா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன்னு பீலிங்கோட சொல்லுவான். அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் எல்லாத்தையும் பந்தாடிட்டு இருப்பான். இந்த வில்ல பயலோட அட்டுவலியம் தான் தாங்க முடியல. வந்தமா சண்டை போட்டமா தோத்தமா போனமான்னு இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கும் போது கூட ரொம்ப நேரம் நீ தாக்கு பிடிப்பேன்னு நினைக்காத, என்னால முடியாது, கிடையாது, நடக்காதுன்னு அவனை வெறியேற்றி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. வரும்போதுதான் நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம்னு சீன் போட்டானுங்க. வந்து அடி வாங்கும் போது சீன் போறானுங்க. இனி அடியை நிறைய வாங்கிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு திருப்பி போவானுங்க. என்ன பழக்கம் போங்க. அலி இந்த வெளுத்த மடையா இருக்கானே, அவன் அவனோட கிரீமை யூஸ் பண்ணி நம்ம லூஃபியை பிடிச்சிருவான். சரி கிரீம் தானே நக்கி சாப்பிடலான்னு பார்த்தா அது நம்மளால பிடிச்ச உடனே தக தக தகன்னு எரியுது. அவன் மட்டும் அதை யூஸ் பண்ணி லூஃபியோட மொத்த பாடியும் கவர் பண்ணிட்டானா அவ்வளவுதான். பாடியை கப 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 கபன்னு தந்தூரி மாதிரி நல்லா கருக்கி எடுத்துருவான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அப்போ இவன் கிரீமை போட்டு எரிய வைக்கிறான்னா எந்த அளவுக்கு புதுமைன்னு பாருங்க. அப்ப இந்த மாஸ்க் மண்டையா இருக்கான்ல, அவன் அந்த பக்கமா நடந்து வருவான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம லூஃபியை மயக்குவான். அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண 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 நம்ம பைய தூங்கி அப்படியே பேன்னு கீழே விழுவான். அந்த டைமுங்கும் போது கத்தி எடுத்துட்டு ஓங்கி வெட்ட வருவானா. நல்ல வேலை நமி என்ட்ரி கொடுத்து அவ பவரை யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திடுவான். லூஃபிக்கு தூக்கமும் கலைஞ்சிரும். இப்ப அந்த மரமும் திருப்பி வந்துருச்சு, நமியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டா. ஆக்சுவலா நமி சப்போர்ட்டுக்கு தான் இருக்கா, மரம் தான் இழுத்துட்டு போயிருச்சுன்னு வைங்க. அதை மறுபடியும் மிரட்டி ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க வில்ல பயல்கள்லாம் செம்மையா காண்டாவாங்க. மேட்டர் என்ன இருக்கும்னா, அந்த கிங்பம் விழுந்து அடிச்சு ஓடிச்சுல, இவன் திரும்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவ்வளவோ சொல்லியிருப்பான். ஆனா கேட்கல. உடனே விவரு கார்டை காமிச்சு பயன்படுத்தி கூப்பிட்டு வந்துட்டா. அந்த கிங்பம் பயந்து போய், ஐயா சாமி நான் ஒண்ணு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்க அந்த கார்டை காமிச்சு காமிச்சு எங்களை பயமுறுத்துறாங்கன்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணும். என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு எதிரா வந்து நிக்கும் போது அவங்களுக்கு எதிரி தானே. சோ 3 பேரும் எங்களுக்கு எதிரி தான், உங்களை துவச்சு துவம்சம் பண்ணாம விட மாட்டோம்னு மறுபடியும் எல்லாத்தையும் அனுப்பி விடுவாங்க. நமியும் இப்ப சண்டைக்கு ரெடி, லூஃபியும் சண்டைக்கு வெறியோட ரெடி. வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்னு. இப்படியே சண்டை மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இந்த சண்டையில லூஃபியும் நமியும் என்ன ஆகுறாங்க, ஜெயிச்சாங்களா இல்லையா, சஞ்சி திரும்ப வந்தானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.